அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில குழப்பம், விஜயின் பேச்சால் ஏற்பட்ட சர்ச்சை, இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு. கடந்த 2 நாளா இந்த தலைப்பு தான் சமூக வலைதளங்கள் முழுவதும் பேசும்படும் பொருளா மாறி இருக்கு. 6ஆம் தேதி நடந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவை பத்தி நம்ம முன்னாடியே ஒரு காணொலி போட்டிருந்தோம். அந்த விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையாக வெடித்துள்ளது. திரு ஆதவ் அர்ஜுனா திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடைபெறுகிறது, பிறப்பால் முதல்வர் துணை முதல்வர்கள் ஆகிறார்கள், ஆட்சியில் பங்கு கேட்டால் தர முடியாது என்கிறார்கள், எல்லோரும் சமம் என்பதுதான் திராவிடம் என கடுமையாக திமுகவை சாடினார். இதற்கு முன்பு ஒரு முறை தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் 4 ஆண்டுகளுக்கு முன் சினிமாவிலிருந்து வந்தவர் துணை முதல்வராகும் போது 40 ஆண்டுகளாக அரசியல் செய்யும் திருமாவளவன் ஏன் துணை முதல்வராக கூடாது என்று கேள்வி எழுப்பினார். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். 2014 ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது? மோடி அவர்களுடைய பிரச்சாரம், குடும்ப ஆட்சி, அதன் பிறகு ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை. அதே போல்தான் தமிழகத்தில் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம்? மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? அம்பேத்கர் விழாவில் பேசிய பேச்சுக்கு ஆதவ் அர்ஜுனா விளக்கம் தர வேண்டும், விளக்கத்திற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறிய நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு நீக்கப்படுகிறார் என்று அறிவிப்பு வெளியானது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பேசிய பேச்சு திமுகவினரிடமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடமும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு கூட வர முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சி சார்ந்து எவ்வளவு அழுத்தம் தரப்படுகிறது என்பது எனக்கு நன்காக புரிகிறது. இருமாப்புடன் 200 என்ற கணக்கும் 2026இல் இந்த கூட்டணியை மக்களே உடைப்பார்கள் என்று கூறினார். சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். இதில் ஆத்திரமடைந்த விசிகாவினர்கள் விஜயை கடுமையாக விமர்சித்து, எங்கள் தலைவர் யாருக்கும் பயந்து யார் பேச்சிற்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் அல்ல, அவர் சுயமாக சிந்தித்துதான் நடக்கிறார் என்று பதிலளித்து வருகின்றனர். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை கடத்த ஷேர் பண்ணுங்க. அப்படியே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.